எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன் பாட்டு. எப்படி வரலாற்றிலேயே திராவிடர்கள் முதலாக ஒரு எதிரியை இப்போதான் சந்திக்கிறாங்க. வரலாற்றிலேயே ஒரு தடவை தான் சொன்னேன் மனு தர்மத்தை சுட்டி காட்டி. இல்லை அவங்க நேற்று ஒரு டைட்டில் பார்க்குறேன் தாய் தமிழ்ல சீமானா தேமகன் அப்படின்னு கேள்விக்குறி போட்டு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கானுங்க நாம் தமிழரே. இல்லை அதுவுங்க நீங்கள் பிரபாகரன் பிறந்திராட்டி நல்லா இருந்திருக்குல்ல அப்படின்னு ஈழத்தில் ஒருத்தன் கேட்டால் என்ன சொல்லுவோம்? பிரபாகரன் ஈழத்தில் பிறக்காம இருந்திருந்தா நீ அடிமையாக தாண்டா இருந்திருப்ப அப்படின்னு சொன்னா என்னையா அடிமைன்னு சொல்ற அப்படின்னு கோவப்பட்டா எப்படி இருக்கும்? நீங்க வியட்நாம்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் மாசையை தூங்கி இங்க பிறக்காம இருந்தது நல்லா இருந்திருக்குல்ல அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? ஓசுமின் பிறக்காம இருந்திருந்தா நீ அமெரிக்காவின் கரங்களால் அழிக்கப்பட்டு பிணமாயிருப்ப அப்படின்னு சொல்லுவோம். என்னை வா பிணன்னு சொல்ற அப்படின்னு எப்படி கோவப்பட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பெரியார்னு ஒரு பெருமகன் பிறக்காட்டி பார்ப்பன மேலாதிக்கத்தில் நீ சூத்திரனாக பாப்பானுடைய வைப்பாட்டி மகனாதாண்டா இருந்திருப்ப அப்படிங்கறது லாஜிக்கான ஒரு கேள்வி. இருந்து இப்ப என்ன நான் அதனோட அதுலயே தெளிவா நான் சொல்றேன், பெரியார் பிறக்காட்டி நீ இருந்திருப்பேன்னு தான் சொல்றேன். இவனுங்க இல்லை எங்க அண்ணன் தேமகன் தான் பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்காங்க. நானே சொல்லிட்டேன் கிடையாதுரா, அவருடைய இளைநிலையையும் பெரியார் மாற்றி விட்டார். நானே எண்டுக்காடு போட்டேன். அவனுக்கு இதாண்டா வாய்ப்பு, நம்ம திட்ட முடியாது. ஒன்றும் இல்லைங்க, இங்கே இருக்கக்கூடிய சேனல்கள் 2-3 சேனல்கள் தான் கட் பண்ணி போட்டாங்க. மற்ற ட்விட்டரில் ஆகட்டும் இன்ஸ்டாவில் ஆகட்டும் நான் பேசுனதை அப்படியே கட் பண்ணி சீமானுக்கு வரைக்கும் அனுப்பிச்சு வச்சது அவனுக்கு தான். அண்ணன் உங்களை என்ன திட்டிருக்கான் பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சு இதை வைரலாக்கி சில தொடர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று வரைக்கும் எச்ச பையனாக இருந்த சீமான் இன்று முதல் கே மகனாக மாறிவிட்டான் எழுதுறாங்க. இதற்கும் நான் காரணம் கிடையாது. ஆக நீங்க அதன் தொடர்ச்சியாக என்னுடைய என்ன இந்த எச்ச சீமான் தம்பிக கிட்ட கொடுத்து தொடர்ச்சியாக எனக்கு ஃபோனு என்ன கணக்கு போட்டாங்கன்னா இந்த ஐபிஎஸ் வருண்குமார் இவங்க மேலாம் கும்பல் தாக்குதல் நடத்துனாங்க. அவர் ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். அந்த மாதிரி பண்ணுவோன்னு நினச்சிட்டாங்களாட்டு இருக்கு. நான் திருப்பி இதுதாண்டா இந்த எச்ச பையனுடைய நம்பர்னு ஒரு ஃபோனை போட்டு ஒரு பதிவு போடுறேன். நீங்க அந்த நம்பரை எடுத்துட்டு கிட்டத்தட்ட பலாயிரம் தொடர்கள் ஃபோன் பண்ணி நேற்று தான் காலையில் தான் ஆன் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி 2 நாட்கள் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருந்துச்சு சீமானுடைய எண். ஆக இனி சீமான் மொழியில் எல்லாத்துக்கும் வினையாற்றப்படும். நீங்க அதே போல இந்த வீடியோ வைரலான பிறகு கோவை நாம் தமிழர்ல ஒருங்கிணைந்த நாம் தமிழர்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஐயா நான் பிபிஜி காலேஜ் வரைக்கும் வந்து ஆர்கனைஸ் ஆகி நிற்கிறோம். நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோம். மீதம் இருக்கிறவங்க வந்தீங்கன்னா மனோஜ் வீட்டுக்கு திரண்டு போலாங்க ஏன்னு டிஸ்கஸ் பண்ணுறத அங்கே இருக்கக்கூடிய ஒரு தோழர் அப்படியே எனக்கு எடுத்து அனுப்புகிறார். ஏன்னா நான் ஒருத்தர் இருக்கேன், 10 பேர் ஏற்கனவே இருக்காங்களாம், இன்னும் கூட ஆட்கள் வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இப்படி ஒரு கூத்து நடக்க நான் வெளியில் இருக்கேன். வெளியில் இருந்தேன்னா வீட்டுக்கு தானே வர்றீங்கன்னு நான் வீடு தேடி வந்து நான் ஃபோன் பண்ணுறேன். தோழர் ரஞ்சித் மற்ற தோழர்கள்லாம் வந்தாங்க. நம்ம தோழர்கள் அவங்க நாம் தமிழருடைய மிக முக்கிய மாநில நிர்வாகிக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் தான் இருக்கோம், எப்போ வரீங்கன்னு கேட்டதுக்கு நாங்கள் அப்படி ஒரு திட்டமே கிடையாதுங்க, நாங்கள் ஜனநாயகவாதிகள்ட்டானுங்க. சரி நீங்கள் ஜனநாயகவாதிகளாகவே இருங்க, ஆர்கனைஸ் ஆகி இருக்கீங்களே எங்கேனாச்சும் சொல்லுங்க, அங்கே நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஆக இதுதான் அவங்களுடைய வீரம். நீங்கள் தனிநபர்களை மிரட்டுவது, கும்பல் தாக்குதலை நடத்துவது, இதற்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக் வச்சீங்கன்னா நாய் கடிக்கும். நாயை கல் எடுத்து நீங்க துரத்த ஆரம்பிச்சீங்கன்னா நான் எங்க பிச்சுட்டு போவனே தெரியாது. அப்படியான கும்பல் தான் இந்த கும்பல். ஆக மறுபடியும் டிஸ்க்ளைமரை போட்டுக்கிறேன். இப்போ நான் சொன்னது கூட அதே அத்தியாயம் 8 ஸ்லோகன் 415 சொன்னதுதான். நீங்க நியாயப்படி யார் மேல அங்க கோவப்பட்டிருக்கணும்? ஏங்க இத்தனை நாள் எங்களுக்கு வரலாறு தெரியல, பாப்பா எங்களை மனு தர்மத்தில் இப்படிதான் சொல்லியிருக்கானாட்டு அப்படின்னு சங்கர மடத்தை முற்றுகையிட போயிருக்கணும். ஏன் வீட்டுக்கு முற்றுகையிட வர்றானுங்கன்னா இவனை யாருக்கானவனுங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே நான் உறுதிப்படுத்த வேண்டியது இருக்கு. நாளைக்கு பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிற தலைப்பில் மயிலாடுதுறையில் ஒரு கூட்டம் போட போறானுங்க. அதை சீமானும் தெளிவுபடுத்திட்டான். பெரியாரை போற்றுவோம்ங்கிறது பெரியார கிடையாது, எங்க இனத்திலேயே பலர் பிறந்திருக்காங்க. ஆக அவர்களை போற்றி பெரியாரை தூற்றுவோம் அப்படிங்கறத அவன் மறைமுகமா சொல்ல வர. தாராளமா நாளைக்கு கூட்டம் போடு.
இதுல என்னன்னாங்க, இந்த கூட்டம் எதற்கான எதிர்வினையும் கிடையாது. நீங்க விஜில் மேடையில் பேசியதுக்கு சனாதன பாரதியும் சமத்துவ பெரியார்னு ஒரு கூட்டம் போட்டோம். அடுத்தது திருச்சியில பேசியதுக்கு தான் பாலியல் பொறுக்கி சீமான்னு போட்டோம். அதோட முடிச்சிருக்கலாம்ல. முடிக்காம நாங்க இந்த வாரமும் போடுறேன்னா, நீ எதுவும் பண்ணாமையே நாங்க வேலை செய்யறோம் நீங்க உட்காந்துட்டு இருக்கோம்னா, நாளைக்கு நீ பேசு. டிரைவர் கதை போல பல கதைகள் எழுதி வச்சிருக்காரு. டிரைவர் கதை, அட்வொகேட் கதை, பால்காரன் கதை. கதைனா கதை கிடையாது, நடந்த வரலாற்றை பலர் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அந்த எல்லா வரலாறும் பேசப்படும். நீங்க இதுல என்ன பெரிய மகிழ்ச்சினாங்க, இதற்கு முன்னாடி பல தோழர்கள் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் அணுகக்கூடாதுங்க அப்படின்ட்டு. ஆனா நீங்க பெரியார ஒரு லெவலுக்கு கீழே இறங்கி டீல் பண்ண நம்ம தோழர்கள் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தவங்களே, உங்க பாணி தான் சரி, இனி சீமான நீங்களே பேஷண்டா வச்சுக்கோங்க நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆக இனி நான் முன்னரே சொன்னது போல இது மூன்றாவது தொடர்ச்சியான கருத்தரங்கு. இனி இது இன்னும் வீரியமாக போகும். இன்னும் புல்டோசர் வலிமையோடு, நீங்க பல சிசி வேகத்தோடு இந்த சீமானுக்கு எதிரான வேலையானதை நிச்சயம் நாம் செய்வோம். ஆக இதுவரைக்கும் கதறிக்கொண்டுள்ள நாம் தமிழர் கும்பலானது மேலும் கதறுவார்கள் அப்படிங்கிறத நான் உறுதிபட தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இதுவரைக்கும் பார்த்தது, இதுவரைக்கும் பலரிடம் வம்பிழுத்திருக்காங்க. எல்லாருமே இவங்க ரொம்ப நாகரிகமற்றவர்களா இருக்காங்கப்பா, ஒரு லெவலை தாண்டி இவங்களை எதிர்கொள்ள முடியாது, சாக்கடையில் கல்லை போட்டால் நம்ம மேலதான்ப்பா செதறும்னு எல்லாரும் விலகிடுவாங்க. நாங்கள் தூர்வாரணுன்ட்டே வந்தவங்க. இதுல கூடுதலா என்னன்னா, நீ கருத்தியல் பேசுறதுக்கு ஒருத்தர் இறக்கி விடணும், கீழ்மட்ட லெவலுக்கு பேசுறதுக்கு ஒருத்தனை இறக்கி விடணும், எங்க வீட்டுக்கு ஆள் அனுப்புறதுக்கு ஒருத்தனை அனுப்பணும். இந்த எல்லா வேலையும் நாங்களே செய்வோம். கருத்தியலாவும் பேசுவோம், லெஃப்ட் ஹேண்ட்லயும் டீல் பண்ணுவோம். வர்றவங்கள வாயை உடைச்சு அனுப்புறதுக்கு எங்களுக்கு தெரியும். இனி இந்த பாணிதான் சீமானுக்கு தொடரும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு கூடுதலா பேசுங்க அப்படிங்கிறதையும் நான் வலியுறுத்தி சொல்றேன். ஏன்னா இப்போது நம்ம தோழர்களுக்கு ஒரு புது வேகம் வந்திருக்கிறத பார்க்க முடியுது இணையத்துல. இத்தனை நாள் அவன் எதுக்குங்க அவனா ஒரு ஆளுன்ட்டு, அவன ஒரு ஆள்மயிரா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்க, இவனை அரசியலிருந்து அப்புறப்படுத்துவதுதான் நம்முடைய வேலை அப்படின்னு ஒரு 90% தோழர்கள் வந்துட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய 10%ஐயும் நாளைக்கு நிச்சயம் பேசி கொண்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, கூடுதலாக நாளைக்கு பெரியாரை பத்தி பேச போறாங்க. இதுல என்ன பெரிய கூத்துனாங்க, பெரியாருக்குன்னு எந்த பின்பமும் கிடையாது. நீங்க பெரியார் கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, எங்க கடவுள் இல்லைங்கிறாங்க, ராமசாமின்னு பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, உனக்கு பிடிக்கலன்னா மயிர்னு கூட கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னவர் தான் பெரியார். ஆக பெரியாரை என்ன சொல்லி நீங்க டேமேஜ் செய்ய முடியாது. கூடுதலாக என்னன்னா, நீ உயிரோடு வாழும் சாட்சியா இருக்குல்ல, தூங்க மாட்டீங்கல்ல. ஆனா பெரியாருக்கு ஒரு சிக்கலும் கிடையாது. அதை தாண்டி எங்க மேல என்ன கணைகளை தொடுத்தாலும் எங்க அரசியல், நான் முன்னாடியே சொன்னது மாதிரி, எங்களை சார்ந்தது கிடையாது. நாங்க பெரியார்ங்கிற பிளாட்ஃபார்ம் மேல நிக்கிறோம். நாங்க எல்லாம் வெறுமனே பொம்மைகள் தான். ஆக எங்களை எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கூடுதலாக இந்த தலைப்புக்குள்ள ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன். நீங்க ஐயா பொழிலவர்கள் சொன்னது போல, பெரியாரை போற்றும் தமிழ் தேசியவாதிகள்லாம் நாங்கள் வெறுமனே போற்றிட்டு போறவங்க கிடையாது, நாங்கள் களத்தில் இருப்பவர்கள்னு தோழர் அண்டர்லைன் பண்ணி சொன்னாரு. கூடுதலாக என்னன்னா, நாங்கள் திராவிடவாதிகள், நீங்களாம் தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு பிரித்து அடையாளப்படுத்தி தோழர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கல. இந்த மண்ணில் பெரியார் பேசிய அரசியலுக்கு பெயர் தான் தமிழ் தேசியம். அதை தந்தை பெரியார் திராவிடம்ங்கிற ஆயுதத்தோடு எதிர்கொண்டார். நீங்க இந்த உதாரணத்தை நான் பல 10 ஆண்டுகளாக சொல்றேன், மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். நீங்க கியூபாவில் அந்த கியூபா விடுதலைக்கான எதிரிகளாக அமெரிக்கா வல்லாதிக்கு இருந்த காரணத்தால் கியூபர்கள் கம்யூனிசத்தை ஆயுதமாக கொண்டு அமெரிக்க வல்லாதிக்கத்தை எதிர்த்து வீழ்த்தினார்கள். அதே போல இந்த மண்ணில் தமிழ் தேசியத்துக்கு எதிரான சித்தாந்தமாக ஆரிய பார்ப்பன சித்தாந்தம் இருக்கும் காரணத்தால் அந்த ஆரிய பார்ப்பன சித்தாந்தத்தை வீழ்த்தக்கூடிய கொள்கை வழிதான் திராவிடம். இதுல திராவிடம் வேறங்க. இதுல இருந்து பெரிய சிக்கல் தான், கடந்த 10-15 ஆண்டுகளாக நடந்த குழப்பத்துக்கான முதல் காரணம் என்னன்னா, நம்ம திராவிடம் பக்கம் நின்றுட்டு கோர்ட்டுக்கு அந்த பக்கம் நீ தமிழ் தேசியவாதி, நாங்க திராவிடவாதின்னு இப்படி அவனுங்களை திராவிட அரசியலுக்கு எதிரான தமிழ் தேசியவாதிகளாக அடையாளப்படுத்தியதுதான் முதல் சிக்கல்.
முதல் நாளே நாம் கேட்டிருக்க வேண்டியது, நீ பேசுறது தமிழ் தேசியம்